4th ஜூலை அன்னைக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸை நான் செடிகளுக்கு கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இருக்க செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, தயிர்லேருந்து தனியாக பிரித்து எடுத்த தண்ணியும், 2வது இருந்த செடிக்கு நாட்டு சர்க்கரையில் ஊற வச்ச வாழைப்பழ கலவையும் தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுருந்தேன். 3வது இருந்த செடிக்கு நைட்டு ஃபுல்லாக வாழைப்பழத்தோடு ஊற வச்ச அந்த தண்ணியை தெளித்து விட்டுருந்தேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரிசல்ட் வீடியோ தான். இது 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். ஆனால் போஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. சாரி ஃபார் தேட். ஸோ நீங்களே பார்க்கலாம் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எந்த ஃபெர்டிலைசருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் நம்ம அந்த வாழைப்பழத்தோடு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு தெளித்தோம் இல்லைங்களா, அதுக்கு தாங்க கொடுப்பேன். ஏன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால அந்த செடியில் 3ஆவதாக இருக்க அந்த செடியில் எவ்வளோ ஷூட்ஸ் வந்துருந்ததுன்னு நீங்களே பார்க்க முடியும். அடுத்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வே ப்ரோட்டீன் தண்ணி கொடுத்த செடி. இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த 2 நாள்லேயே வந்து ஷூட்ஸ் வந்தாலுமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. அதனால தான் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் பெருசாக இருக்குது. 3வது ப்ளேஸ் எதுக்குன்னா இந்த நாட்டு சர்க்கரை கலந்த கலவை தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.